நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம குரு பயிற்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். நம்ம ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்னெல்லாம் கொடுக்க போகுது சார்? ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் சூப்பரா இருக்குன்னா அது உங்களுக்கு மட்டும்தான். எல்லா சேனல்லையும் பாக்குறேன் சார். ரிஷபராசினா மட்டும் ஒரு நூல் தூக்கலா சொல்றாங்க. ஆமா, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. உண்மை என்னவென்றால் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. ஏன்னா ரிஷபராசிக்கு மறைந்திருந்து குரு நல்லது செய்யறார். அது எப்படி, என்ன கால்குலேஷன், என்ன லாஜிக் அப்படின்னா, பொதுவாகவே ரிஷபராசிக்கு குரு ஜென்ம எதிரி, நல்லதே செய்ய போறது இல்லை. எனிவே ஹீஸ் அவர் ப்ராப்ளமேட்டிக் பர்சன். என்ன, நீங்க சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு பகவான், சுக்கிர பகவான் அவர் குரு. இப்போ அவர் மறையும் பொழுது எப்படின்னா 3ஆம் இடத்திலே மறைகிறார். இது விபரீத ராஜயோகம் என்று பெயர். 8 3 மறைந்தால் விபரீத ராஜயோகத்தை அடைகிறீர்கள். அது என்ன விபரீதம்? அது விபரீதம் இல்ல, விபரீத ராஜயோகம். அந்த ராஜயோகத்தை அடையும் பொழுது என்ன ஆகும்னா, 3 என்பது சில்வியா முயற்சி. யாருக்கெல்லாம் முயற்சிங்கிற இடம் நல்லா இருக்குன்னா, இந்த அக்சலரேஷன் அப்படிங்கிறது, கார்ல 3 பெடல் மாதிரி. ஆமா, அந்த அக்சலரேஷன்ங்கிற பெடல்ல குரு கால் வைக்கிறார். எப்படின்னா, இது வரைக்கும் வண்டி 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போச்சு, இனிமே 80ல போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தள்ளுறாரு குரு. இப்போ 3ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இதுதான் ஒரு ஸ்பெஷல். ரிஷபராசிக்காரர்களுக்கு காதல் வரப்போகிறது. ரிஷபராசிக்காரர்கள் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடம் என்பது இல்வாடிட்டி, சுகம், இதெல்லாம் டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்களோ அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். அப்ப 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வெளிநாட்டு யோகம், வெளிநாடு போறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், ஃபாரினுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்றது, அந்த மாதிரி தொழில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப பொன்னான நேரம். நான் 5 ரூபா பொருள் அனுப்புறேன், எனக்கு ஃபாரின்ல அது 50 ரூபாய்க்கு ஓடுது, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், 10 டைம்ஸ் லாபம் எனக்கு எக்ஸ்போர்ட்லேயே கிடைக்குது, போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். இதுல காதலை ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே லவ்வபிள் பர்சன்ஸ், தேர் ஹைலி ரொமான்டிக். ஏன்னா சில்ட்ரன்ஸ் ஆஃப் சுக்கிர பகவான், அந்த அதெல்லாம் அந்த ரெமோலாம் இவங்கதான். 7ஆம் இடத்தை குரு வேற பார்க்கும்போது, இது சும்மா இருக்க மாட்டாங்களே, இப்ப வேற குரு பார்த்துட்டாரே அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா, காதல் ஓகே ஆகிறது. இது நாள் வரைக்கும் அவன் ஓகேவே சொல்ல சார், என்ன மூஞ்சிலாம் லைட், ஆமா சார் எங்க ஆளு ஓகே சொல்லிட்டா சார் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். இந்த வருஷம் தான் இந்த காதல் தீர்மானங்கள்லாம். இதுல என்னன்னா, 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 9ங்கிறது அதிர்ஷ்டம். ஆமா, அப்ப 8 கால் பூச்சி 8 படி ஏற 8 நாள் ஆகும், அது 10 வச்ச உடனே பறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் ஒரே தூக்குல எல்லாரும் நடந்து போறாங்க, நீங்க லிப்ட்ல போறீங்க. ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குரு 9 பார்க்கும்போது அதிர்ஷ்டம் அதிகமாகும். எல்லா விஷயத்திலயுமா, தொழில் சார்ந்த விஷயத்துல கூட, முக்கியமா இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட். சார், நான் விளையாட்டுக்காக நான் சும்மா கோல்டுல போட்டேன் சார், என் நேரம் அது திடீர்னு ஏறிடுச்சு, இப்ப எனக்கு இது மூலியமாவே ஒரு 5 லட்சம் கிடைச்சது, என் கடன் எல்லாம் அடைச்சிட்டே இப்ப நான் நிம்மதியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு தருணும்னு கடவுள் முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் எப்படி வேணா தருவார். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இவங்கதான். இந்த 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். விளையாட்டா ஒரு இடம் வாங்குவாங்க. இந்த வருஷம் குரு முடியறதுக்குள்ளே அந்த இடம் 10 மடங்கு அதிகமாயிரும். திடீர்னு அது பக்கத்துல பிரிட்ஜ் வந்துடும், என்னென்னமோ ஆயிடும். அது என்னமோ தெரியல, இந்த வருஷம் இவர்கள் அதிர்ஷ்டம் ஒர்க் அவுட் ஆக போகுது. இது எல்லாத்த விட சூப்பர் விஷயம் ஒண்ணு இருக்கு செல்வியா. என்ன அப்படின்னா, 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 11ங்கிறது என்னன்னா லாபஸ்தானம். லாபத்தை குரு பார்க்கும் பொழுது 11 என்பது நண்பர்கள், 11 என்பது மாமனார். இந்த 11 குரு பார்க்கும் பொழுது லாபம் அதிகரிக்கிறது. பாயிண்ட் நம்பர் 1. 11 என்பது நண்பர்கள், புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாகிறார்கள். 11 என்பது மாமனார், மாமனாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ரொம்ப நாளா சார் அவருக்கு எனக்கு செட்டே ஆகாது சார், நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹாலில் மாமனார் நடமாட்டம் அதிகமாக இருக்கலாம், வீட்டுக்கு பின்னாடி போறோம் சார், அந்த மாதிரி. இனிமே மாமனார்லாம் என்ன இங்க சத்தம், சும்மா பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வந்துருவாங்க. அப்போ ரிஷபராசிக்காரர்கள் குடும்ப மகிழ்ச்சி, லாபம் பிளஸ் அதிர்ஷ்டம் பிளஸ் லவ் எல்லாம் சேர்ந்து பிரமாதமா இருக்கு. ஓகே சார், பர்టిక్యులரா சொல்லணும்னா உங்களுக்கு என்ன மாதிரி பாசிட்டிவ் இருக்கு சார்? பர்టిక్యులரா சொல்லணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ப்ராஃபிட் இருக்கு. இவங்க எதுல போட்டாலும், சும்மா போட்டா கூட அது ஒரு கிணத்துக்குள்ள ஒரு கல்லை தூக்கி போட்டாங்கன்னா கல் அப்படியே தங்கமா வரும். அந்த மாதிரி இவங்களுடைய லக்கு ஒர்க் அவுட் ஆகிற நேரம். கண்டிப்பா சார். நன்றி சார். நன்றி. நம்ம ரிஷபராசி நேயர்களுக்கு பாசிட்டிவ் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு சார்? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 100க்கு 200 மார்க் பிரமாதமா.